காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றாமே ஆகும். உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா. இது ஆண்டாள் பாடிய பாசுரம். ரொம்பவும் அருமையாக பாடியிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலின் அர்த்தம் என்ன? கிருஷ்ணா, உன்னோடு எங்களுக்கு உறவு வேண்டும், அதை மட்டும் நீ மறந்து விடாதே, அதை எங்களுக்கு சன்மானமாக கொடு அப்படின்னு ரொம்பவும் இறைஞ்சுதலோடு கேட்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். சரி, ஆண்டாளே இப்படி கேட்டுவிட்டால் உன்னுடைய அருகாமை எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு துவனி, அந்த மாதிரி அவள் அர்த்தத்தோடு கேட்டுவிட்டாள். ஆண்டாளே அப்படி கேட்டு விடும் பொழுது பக்தன் கேட்பதில் என்ன வியப்பு இருக்க முடியும்? அப்படித்தான் ஒரு பக்தர் நினைத்து விட்டார். ஆனால் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் கிடையாது, வடநாட்டு பக்தர். அவருடைய பெயர் சாந்தோபா. அவருடைய பக்தியையும் நேர்மையும் கண்ட அந்த நாட்டு அரசன் என்ன பண்றான்? அவருக்கு நிறைய சன்மானங்கள் வெகுமதிகள்லாம் கொடுத்து கௌரவிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பக்தர் நமக்கு கிடைப்பதே பெரும் பாக்கியம் அல்லவா? அதுவும் என்னுடைய அரசாட்சியில் இப்படிப்பட்ட ஒரு பக்தன் வாழ்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு வேண்டிய அற்புதமான தொண்டுகளை எல்லாம் செய்கின்றானாம் அந்த நாட்டு அரசன். அவரா ரொம்பவும் பக்தி பாண்டுரங்க விட்டலன் மீது. ஒரு தடவை என்ன பண்றாரு, கோவிலுக்கு போகிறார். அங்கே ஒரு உபன்யாசகர் அற்புதமாக சொற்பொழிவு ஆற்றுகிறார். என்ன சொற்பொழிவுனா, பக்த துகாராம் பற்றிய வாழ்க்கை சரிதத்தை அவர் அற்புதமாக விவரித்து கொண்டே வருகிறார். இதை அவர் ரொம்பவும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் சாந்தோபா. கேட்டுவிட்டு கடைசியில ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள். என்னன்னா, துக்காராம் கதையை கேட்ட பின்பும் நாம் இல்லறத்திலே இருப்பது தவறல்லவா? அந்த பகவானுக்காக நம்முடைய இந்த ஜென்மாவை கொடுத்து விட்டால் என்ன குறைந்து விட போகிறது? அப்படித்தான் நினைத்தது அவருடைய மனம். அதனால என்ன பண்றார், அவருக்கு கல்யாணமாகி மனைவி உண்டு. மனைவியுடைய பெயர் யசோதாபாய். ஆனா இவர் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. ஒரு சங்கல்பம் மனதில நினைத்து விட்டார், நாம பகவானுக்காக இந்த ஜென்மாவை கொடுத்து விடலாம் அப்படின்னு. அதனால என்ன பண்றாரு, சரி நாம துறவரம் போய்விடலாம், காட்டுக்கு போயிட்டு எப்பொழுதும் பகவத் தியானத்திலே நம்முடைய மனதை ஈடுபடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாரு. தம்முடைய வீட்டை எல்லாம் விற்று விட்டார். அதையெல்லாம் பக்தர்களுக்கு கொடுத்து விட்டார், ஏற்பாழைகளுக்கும் கொடுத்து விட்டார். இப்போ அவர் என்ன பண்றாரு, சரி நாம கிளம்பிடலாம் அப்படின்னு. ஆனா வீட்டுல மனைவிக்கு பதில் சொல்லணும் என்ற அக்கறை அவருக்கு சிறிதும் கிடையாது. அவரா கிளம்பிட்டாரு காட்டுக்கு. நாம சந்திரவாகா நதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு சிறிய காடு ஆரம்பமாகிறது. அங்கே ஒரு தவக்குடில் அமைத்து கொண்டு அவர் தம்முடைய தவ வாழ்க்கையை தொடங்கிவிட்டார். இதை கேள்விப்படுகிறாள் சாந்தோபாவுடைய மனைவி யசோதாபாய். அவளுக்கா ரொம்பவும் துக்கமாக போய்விட்டது. அவளுடைய மாமியாரிடம் கேட்கிறாள், முறையிடுகிறாள், இவர் செய்தது நியாயம்தானா? என்னை மறந்து விடலாமா? பகவான் விட்டலன் என்னை மறந்து விட்டு போய் என்றா சொன்னான், ஏன் இப்படி செய்கிறாரு, நீங்களாவது கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையார் சொல்றாங்களாம், அம்மா ஒரு கால் நீ போயிட்டு கேட்டியானா அவனுடைய மனசு மாறக்கூடும், நீ போயிட்டு அவனுடைய தவக்குடலில் போயிட்டு கேட்டுட்டு வாயேன், இல்லறத்துக்கு திரும்பிடுங்க. ஏன்னா இல்லற தர்மத்தை அனுசரிப்பது மிகவும் சிறந்ததல்லவா? 4 விதமான தர்மங்கள் இருக்கின்றதல்லவா? பிரம்மச்சரியம், கிரகாசிரமம் மற்றும் துறவு, சந்நியாசம் எல்லாம் இருக்கு. அதில் எது ரொம்ப சிறப்பானது? இந்த சம்சார வாழ்க்கை அல்லவா சிறப்பானது. இதை நீ அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு அனுப்பி விடுறாங்கலாம் அவளுடைய மாமியார். பல்லக்குல இவளை மட்டும் அனுப்பி வைக்கல, கூட 2 உறவுக்காரங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க அந்த அம்மையார். ஏன்னா அப்படியாவது நம்முடைய மகனுடைய மனது மாறிவிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம். அவளா வந்துட்டு என்ன சொல்றா சாந்தோபா கிட்ட, நீங்க வீட்டுக்கு வாங்க. ஏன்னா ராமர் கூட வனவாசம் போனார், ஆனா கூட யாரை கூட்டிட்டு போனாரு, சீதா பிராட்டியை கூட்டி கொண்டு போனார் அல்லவா? எனக்கு நீங்கள் இருக்கும் இடம்தான் அயோத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவும் பிடிவாதம் பிடிக்கிறாங்களாம். அப்போ சாந்தோபா ஒன்று நினச்சிக்கிறார், என்னன்னா நம்முடைய மனைவி எவ்வளவு அறிவுபூர்வமாக கேட்கிறாள், நியாயம்தானே அவள் கேட்பது. ஏன்னா கணவனை பிரிந்துதான் அவள் இருக்கணுமா? அப்படி என்ன ஒரு துர்பாகிய நிலை அவருக்கு வந்து விட்டது. சரி நீ இருப்பதானால் என்னுடனே இருந்து விடு. ஆனால் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாரு. என்னன்னா, பொருள் மேலே பற்று வைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன சாப்பாடோ அதை மட்டும் நீ பிச்சை எடுத்து வாங்கி கொண்டு வர வேண்டும். அதை நாம் இருவருமாக சரிசமமாக பங்கிட்டு சாப்பிட்டு விட வேண்டும். மறுநாளைக்கு என்று எதையும் எடுத்து வைக்கக்கூடாது. இது நிபந்தனை. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டியானாக்கா நீ என் கூட இருக்கலாம், என் கூட காட்டில் பணிவிடை செஞ்சுக்கிட்டு பகவான் விட்டலனுடைய நாமத்தையும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், பஜனை பண்ணலாம்
பகவன் தியானத்திலே நீ இருக்கலாம், ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மையாருக்கா அப்பா இதுவே போதும் நமக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பல்லக்கெல்லாம் திருப்பி அனுப்பி சொல்றாங்க, உறவுக்காரங்களையும் நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்ப என்ன பண்றாரு சாந்தோபா, தன்னுடைய மனைவியோடு அவரு தவக்குடியில் அமைத்து கொண்டு பகவான் விட்டலனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு தியானத்திலும் ஈடுபடுகிறார். பிச்சைக்கு அவர் செல்கிறார். ஒன்று அவர் செல்வார், இல்லை என்றால் தம்முடைய மனைவியை அனுப்பி வைப்பார். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தெருவுக்கு போனாக்கா பிச்சை கேட்க, மறுநாளைக்கும் அதே தெருவுக்கு போகக்கூடாது. இது அவருடைய நிபந்தனை. இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அந்த அம்மையார். யசோதாபாய்க்கா சரி அப்படியே செய்கிறாள். ஒரு நாள் என்ன பண்றாரு, சரி நீ இந்த தெருவுக்கா போயிட்டு பிச்சை எடுத்து கொண்டு வா, நான் அமர்ந்திருக்கிறேன் இந்த குடிசையில் அப்படின்னு சொல்றாரு. இவ போன தெரு எங்கன்னா, சாந்தோபாவோட தங்கை இருக்கிறா இல்லையா, அவளுடைய வீடு. அவளுக்கு கல்யாணமாகி அங்கே இருக்கிறாள். இவ போய் நின்ன உடனே அடையாளம் கண்டு கொள்கிறாள் சாந்தோபாவுடைய தங்கை. அவளுக்கா மனசு வருத்தமாக போய்விடுகிறது. எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டிய குடும்பம் இப்படியா தெருவில் நின்று பிச்சை இடுவது நாம அப்படின்னு ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, உள்ள கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஒன்றுத்துக்கும் வருத்தப்படாதீங்க, என்னுடைய அண்ணாவுக்காக நான் ரொம்பவும் பிரியமாக தின்பண்டங்கள்லாம் செய்கிறேன், அதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, நல்ல நெய்யும் சர்க்கரையும் போட்டு அடை சுட்டு தருகிறாளாம். இவ வேண்டான்னு சொல்றா யசோதா. என்ன சொல்றான்னா, அவர் பாதி வயிறு தான் சாப்பிடுவாரு, நிறைய சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லியும் வற்புறுத்தி என்ன பண்றாங்க அந்த அம்மா, அவளுடைய முந்தானையில முடித்து வைத்து விடுகிறாள். நீங்க கொண்டு போங்க, எங்க அண்ணாவுக்கு ரொம்ப பிரியமா நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க, அவர் ஏத்துக்குவாரு அப்படின்னு. இவளா கேட்டாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே அப்படின்னு கிளம்பி விடுகிறாள் யசோதாபாய். தவக்குடிலுக்கு வந்தாயிற்று. அப்போ கேட்கிறாரு, இன்றைக்கு பிச்சை எடுத்தாயா, கொண்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ என்ன பண்றா, உங்களுடைய தங்கை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நீ என்ன பண்ற, நேரா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த அடைகளை எல்லாம் கொடுத்து விட்டு வா, எனக்கு தேவையானது இந்த 2 அடை மட்டும்தான், மீதியை நீ அவளிடமே சமர்ப்பித்து விடு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாராம். இவளுக்கா இது நமக்கு தேவையா, அப்போவே வேண்டாம்னு சொன்னோமே அப்படின்னு கிளம்பி போறாங்களாம். இவங்க போகும் பொழுது சீதோஷ்ணம் என்னவோ அமைதியாகத்தான் இருந்தது. ஆனா திரும்பி வரும்பொழுது சரியான மழை பிடித்து கொண்டது. இப்போ இவங்க சந்திரபாகா ஆற்றை கடந்து வர வேண்டும் தம்முடைய தவக்குடிலுக்கு போவதென்றால். ஆனா 2 கரையும் தொட்டு கொண்டு ஓடினார் ஓடுகிறது. எப்படி இப்போ நாம வீட்டுக்கு போறது, குடிசைக்கு போறதுன்னு ஒரே எண்ணமாக போய்விட்டது. மழையிலேயே நின்று கொண்டிருக்கிறாள் யசோதாபாய். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறான் பாண்டுரங்க விட்டலன். அவன் என்ன பண்றான், நம்முடைய பக்தர் இப்படி சாப்பிடாம இருக்காரு இல்லையா, இந்த அம்மையார் இப்படி தாமதப்படுத்தி விட்டார்களே அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு ஓடக்காரனாக வருகிறாராம். எவ்வளவு துணிச்சல் பகவான் கிருஷ்ணனுக்கு தான். ஏன்னா ரொம்பவும் தண்ணீர் அடித்து கொண்டு போகிறது, இப்பொழுது நிற்கலாமா அங்கே. ஆனா அவர் தைரியமா வந்து சொல்றாரு, அம்மா நீங்க மறுகரைக்கு போகணுமா, நான் வேணா உதவி செய்யட்டுமா, நீங்க ஓடத்துல ஏறி உட்காருங்கள, நான் ஓட்டிட்டு வந்துடுறேன் உங்களை அப்படின்னு சொல்றானா. இவளுக்கா சரி அப்பா எப்படியோ தெய்வமாக வந்து உதவினாயே அப்பா அப்படின்னு இவளை ஏறி உட்கார்ந்துக்கிறாளாம் ஓடத்துல. இப்போ மறுகரைக்கு வந்தாயிற்று. அவ நன்றி சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷம்ப்பா அப்படின்னு வீட்டுக்கு வராலாம். இப்போ குடிசைக்குள்ள வந்தா சரியான மழை பிடித்து கொண்டது. இவரா வெளியே வந்து பார்க்கிறாரு. என்ன ஆச்சுது, இவ்வளவு நேரம் ஆகிடுச்சுன்னு கேட்கும் பொழுது இவ சொல்றாளாம் யசோதாபாய், ஒரு ஓடக்காரனுடைய கைங்கரியத்தினால நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கா கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா எத்தனை வருடங்களாக நாம இங்கே இருக்கிறோம், ஆனா ஒருத்தரையும் நாம பார்க்கலையே, இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த ஓடக்காரன் மறைந்தே போய் விட்டானாம். அப்பொழுது அவருக்கு தெரிந்து விட்டது, சாந்தோபாவுக்கு வந்தது பாண்டுரங்க விட்டலன் அல்லவா. இவருக்கா கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா நாம சதா சர்வகாலமும் பாண்டுரங்க விட்டலான்னு பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு காட்சி கொடுக்காம பாண்டுரங்க விட்டலன் நம்முடைய மனைவிக்கு அல்லவா காட்சி கொடுத்திருக்கிறான். நான் என்ன அப்படி பாவம் செய்து விட்டேன், எனக்கு தரிசனம் கொடுக்க கூடாதா. ரொம்பவும் ஏக்கமா போயிடுச்சு அந்த பக்தனுடைய உள்ளம். அவருக்கா எப்பொழுது உனக்கு அவன் தரிசனம் கொடுத்தானோ எனக்கும் அவன் தரிசனம் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விடுகிறாராம். இவளா கெஞ்சி பார்க்கிறாள். ஆனால் ஒன்றுக்கும் மசியவில்லை அவருடைய உள்ளம். ஒரே பிடிவாதமாக உறுதியாக நின்று விட்டது. இப்போ பகவான் எனக்கு தரிசனம் கொடுத்தாலோடைய நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. எத்தனை நாள் தான் இவர் சாப்பிடாமல் இருந்து விடுவார், அதையும் பார்த்து விடலாமே அப்படின்னு விட்டலனும் ஒரு உறுதிமொழி வைக்கிறான். ஆனா பாருங்க, 1 வாரம் 2 வாரம் ஆச்சுது, அவரால் நகரக்கூட முடியல. கண்கள் எல்லாம் குழி விழுந்து விட்டன, காதுகள் எல்லாம் பஞ்சடைத்து விட்டான போல ஆய்விட்டன. அவருக்கா பேசக்கூட சக்தி இல்லை. பாண்டுரங்க விட்டலா என்று அழைக்கவும் அவரால் முடியல. ஏன்னா நாக்கு கூட வறண்டு போயிடுச்சு, தொண்டையும் காஞ்சி போயிடுச்சு. ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட பாருங்க, நாம சாப்பிடலையென்ற வருத்தம் சாந்தோபாவுக்கு கிடையாது.
பகவான் தியானம் நமக்கு கைகூடவில்லை, அவனுடைய தரிசனம் நமக்கு கிட்டவில்லை அப்படின்ற ஏக்கம் தானே அதிகமாக இருக்கிறது. பாண்டரங்க விட்டலனுக்கா பாவமாக போயிடுச்சு, நம்மால ஒரு ஜீவன் இப்படி வதப்படணுமா அப்படின்னு ஒரு வணிகனுடைய கனவுல போயிட்டு சொல்கிறாராம், நீ அறுசுவை உணவுகளை சமைத்து கொண்டு போ, சாந்தபாவுக்கு கொடு அப்படின்னு. அவனும் ரொம்பவும் பொறுப்பாக சமைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறான். பாண்டுரங்க விட்டலனுடைய கட்டளை, நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரா ரொம்பவும் பிடிவாதமாக, என் உயிரே போனாலும் பரவாயில்ல ஐயா, எனக்கு அதை பற்றி கவலையெல்லாம் கிடையாது, எனக்கு பகவானுடைய தரிசனம் வேணும், அது கிடைக்கலன்னா என் உயிர் போனால் போகட்டும் அப்படின்னு ரொம்பவும் அமைதியாக சொல்லிடுறாராம். பாண்டுரங்க விட்டலனுக்கா மனசு ரொம்பவும் இலகி விட்டது. சரி, இப்போ என்ன, நமக்கு தரிசனம் கொடுக்க வேண்டாம் நம்முடைய பக்தனுக்கு, அதுதானே என்ன குறைவா போச்சுது அப்படின்னு அவர் ரொம்பவும் அழகாக ருக்மிணி தேவியுடன் வந்து தரிசனம் கொடுக்குறாராம். இவருக்கா ரொம்பவும் சந்தோஷம், ஏன்னா இதுக்குத்தானே அவர் காத்துக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த ஊரில் ஒரு மூர்க்கன் இருந்தானா. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சாந்தபாவுடைய கதை அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் தான் அவன் வாழ்ந்தான். அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனைவி ரொம்பவும் சாதுவானவள், ரொம்ப அமைதியானவள், பூமி எதிர கூட நடக்க மாட்டாள் அந்த அம்மையார். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப மூர்க்கத்தனமும் முரட்டுத்தனமும் கொண்டவன். அவன் என்ன பண்ணுவான்னா, வீட்டுக்கு வருவான், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா தம்முடைய மனைவியை திட்டுவான், அடிப்பான், ஊரார் முன்னாடி ரொம்பவும் கேவலமாக நடத்துவான். அவன் என்ன சொல்லுவான், ஏன் ரொம்ப சீக்கிரமாக சமைக்கக்கூடாதா, நீ நான் வந்தாதான் சமைப்பியா அப்படின்னு. இந்த அம்மாவா, வீட்டுக்கு வாங்கலேன் சாப்பிடுங்களேன்னு, என்னால் முடியாது, நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நானும் ஒரு 4 சாந்தபா மாதிரி கிளம்பி போயிடுவேன் காட்டுக்கு அப்படின்னு இப்படியே சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தானா. இவளுக்கா வருத்தமாக போச்சுது, ஏன்னா நாம் நல்லா தான் நடந்துக்கிறோம், நல்லா தான் பணிவிட பண்ணுறோம், ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ரொம்பவும் மூர்க்கத்தனமாலாம் நடந்துக்கிறான். இவளுக்கா கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு சாந்தோபா, அந்த தெரு வழியாக வருகிறார் பிச்சை கேட்க. அப்போ இந்த அம்மையார் உண்மையை சொல்லி விடுகிறார்களாம், இந்த மாதிரி என்னுடைய கணவர் உங்களைத்தான் கை காட்டுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் நான் சாந்தோபா மாதிரி போய்விடுவேன், சாந்தோபா மாதிரி தவக்குடிலுக்கு போய்விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் தான் தலையிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாந்தோபா சொல்கிறாரு, இன்னொரு தடவை அவர் அப்படி அவமானப்படுத்தினார்னு வச்சுக்குவாங்க, நீங்கள் கொஞ்சமும் யோசிக்காதீங்க, சரி நீ கிளம்பிடுன்னு சொல்லிவிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இந்த மூர்க்கனுக்கு என்னன்னா, தடுக்க தான் ரொம்ப ஆவேசமாக பேசுவான். சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, வழிக்கு வந்துடுவான். அன்றைக்கும் அப்படி தான் என்ன ஆச்சுது, இரவு வேலை வரான் வீட்டுக்கு, எங்கே போன நீ, இன்னும் சாப்பாடு சமைக்கலையா, கொண்டு வா அப்படின்னு. அவளா கொண்டு வந்து வைக்கிறா. ஏன் தண்ணி யார் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு கேட்குறானா. இவளா அதையும் கொண்டு வந்து கொடுக்குறா. இவனுக்கா, நான் எல்லாம் கேட்டால் தான் செய்வியா நீ அப்படின்னு தூக்கி வீசி எறிஞ்சு விட்றானா. என்ன ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பண்ணுறேன் நீ, நான் இப்போது கிளம்பி போயிடுவேன் சாந்தபா மாதிரி தவ வாழ்க்கையை மேற்கொண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் என்ன சொல்கிறா பாருங்க, அமைதியாக. இத்தனை நாளும் மறுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியெல்லாம் போகாதீங்க, ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறா, சரிப்பா உங்களுடைய எண்ணம் தான் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், பகவான் விட்ட வழி அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு கொஞ்சம் பயமாக போயிடுச்சான். ஏன்னா இத்தனை நாளாக நாம் ரொம்ப ஆவேசமாக கத்துவோம், இந்த அம்மையார் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, இன்றைக்கி என்னடானா ரொம்ப சாந்தமாக தடுத்து பேசாமல் இருக்காங்களே, இப்போ இவனுடைய சூழ்நிலை தான் ரொம்ப கடினமாக போய்விட்டது. சரி இப்போ நம்ம கொஞ்சம் இறங்கி போனாக்கா நமக்கு அவமானம், நம்ம கெத்தாவே இருப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறான், சொல்லிட்டல்ல நான் செய்ய மாட்டேன்னு நினச்சியா, இப்போ கிளம்புறேன் பாரு அப்படின்னு என்ன பண்ணுறான்னா, ஒரு 2 துணிமணியை எடுத்துக்கிறான், ஒரு சொம்பையும் எடுத்துக்கிறான், ஏன்னா தண்ணி வேணும் இல்லையா, வழியில் களைப்பாக இருந்தாக்கா தாகத்துக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் பாரு அப்படின்னு கிளம்பிடுறானா. ஆனால் திரும்பி பார்த்துக்கிட்டு வரான், ஒரு கால் மனைவி மனசு மாறி நம்மளை கூப்பிட்டுடுவாளோ வீட்டுக்கு அப்படின்னு. ஆனால் அவளாம் அமைதியாக நின்று விடுகிறாள். இவனுக்கா சரி நாம் தப்பாக பண்ணிட்டோம் போல இன்னைக்கு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறான், தவக்குடிலாண்ட வந்து நின்றுக்கிறான். வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறான், சாந்தபாவோட காலில் விழுந்து வணங்குறானா, எங்களை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி அப்படின்னு. அவன் போலியாக வந்திருக்கான்னு நல்லா தெரியும் இவருக்கு சாந்தபாவுக்கு. சரி அப்படியா, வந்தது அது என்னப்பா கையில் ஒரு சொம்பு, நீ தான் தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு வந்தல்ல, உனக்கு எதுக்கு செம்பு சொம்பெல்லாம், அதை கொண்டா இப்படி அப்படின்னு வாங்கி அதை கையில் வாங்கி என்ன பண்ணுறாரு, ஒரு புதரில் வீசி எரிஞ்சு விட்றாராம். இவனுக்கா மனசு ரொம்ப திடுக்கிட்டு போயிடுது, ஏன்னா துணிமணியெல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சுட்டாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சரி நீ என்ன பண்ணுற, சந்திரவாகா நதியில் போய் குளிச்சுட்டு வா, நாம் சாப்பிட்லாம் ஒன்றா உக்காந்து அப்படின்னு சொல்லாராம். இவனா சரி இதையாவது சொன்னாரே அப்படின்னு இவன் போயிட்டு குளிச்சுட்டு வரானா. ஆனால் மாற்று துணி கூட கிடையாது, இப்போ எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு சாந்தோபா. ஏன்னா அவனை வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா, அவன் தான் மூர்கன் ஆயிற்று. அதனால்
வந்து அப்படியே குளிர நடுங்கிக்கிட்டு நிற்கிறானா. சுவாமி, எனக்கு மாற்று துணி வச்சிருந்தேனே, அது எங்கே போச்சுதுன்னு. அது என்னத்துக்கு இப்போ உனக்கு? நீ தான் தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு சொன்ன இல்லையா? இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாதுப்பா, உக்காரு அப்படின்னு. ஆமாம், இப்போ நான் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானா அந்த மூர்க்கன். அப்போது சாந்தோபா சொல்கிறாராம், ஒரு சொர குடுக்கையை கையில் கொடுத்து இதில் நீ தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ, வேணும்னா தாக சாந்திக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். இவனுக்கு அழுக முட்டி கொண்டு வருகிறது. ஏன்னா வீட்டில் இருந்தால் எவ்வளவு கவனிப்பு, எவ்வளவு உபசரிப்பு அவளுடைய மனைவி அவ்வளவு செய்வா. ஆனால் இவரா என்ன பண்ணுறாரு, சரி வா சாப்பிட்லான்னு. இவருக்கா சரி பசி காதை அடைக்குது, குளிச்சுட்டு வர வந்துட்டாரு, நடுங்கிக்கிட்டு இருக்காரு குளிரில், மாற்று துணி கூட கிடையாது. அப்படியே காயட்டும் விடு அப்படின்னு சொல்லிடுறாராம் சாந்தோபா. ரொம்பவும் அழுகை வந்து விடுகிறது இவனுக்கு, மூர்க்கனுக்கு. நல்ல பனிஷ்மெண்ட் தானே அவனுக்கு. ஏன்னா ஏமாற்றி கொண்டு தானே வருகிறான் தன்னுடைய மனைவியை அவன். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தட்டில் கொடுக்குறாராம் பாருங்க சாப்பாடு, வாழை இலையில வச்சு. நாம் என்னென்னு நினைப்போம், ஒரு அடை இருக்கும்னு நினைப்போம், இல்லைன்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்கும்னு. ஆனால் அதுதான் கிடையாது. அவர் வேப்பங்காய்களை அல்லவா கொடுத்தார். சாப்பிடுப்பா அப்படின்னு. இவனா, ஐயா வேப்பங்காய்களை எப்படி ஐயா சாப்பிடுவது, இது கசக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறாரா, ஐயப்பா நீ தான் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு வந்துட்ட இல்லையா, அப்புறம் கசப்பென்ன இனிப்பென்ன வேண்டி கிடக்கு உனக்கு, எல்லாம் ஒன்று தானே, இன்பு துன்பமெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா தவ வாழ்க்கையில், எல்லாம் ஒன்று தான், நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடலாமான்ற முடிவுக்கே வந்துட்டானா. ஏன்னா வீட்டில் இருந்தால் மனைவி அறுசுவை உணவை சமைத்து கொடுப்பாள். இங்கே என்ன பண்ணுறாரு அவரு, சாப்பிடு வேப்பங்காயன்னு கொடுக்குறாரு. இவர் காலில் விழுந்து வணங்கிடுறானா. இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது சாந்தோபா, என்னை மன்னிச்சுடுங்க, நான் உங்கள் பேரை தவறாக பயன்படுத்திட்டேன், எப்போ பார்த்தாலும் நான் சாந்தோபா மாதிரி தவ வாழ்க்கைக்கு போவேன்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய தவறு அது. ஏன்னா அதற்கு ஒரு நேர்மை வேண்டும் அல்லவா, சியம் வேண்டும் அல்லவா மனதிலே. அது இல்லாமல் பகவானை நாம் தரிசனம் செய்ய முடியுமா, இல்லை பகவத் தியானத்தால் ஈடுபட முடியுமா? இவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து வணங்கிட்டு, ஐயா இதுக்கு மேலே நான் அப்படி சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு. இவரா, சரிப்பா நீ திருந்தனல்ல, அதுவே எனக்கு போதும், எல்லாம் பாண்டுரங்க விட்டலனுடைய லீலை தான், நீ வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக உன்னுடைய இல்லறத்தை நடத்த அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாராம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க சாந்தோபா, இவனை அனுப்பிச்சுடுறாரு. ஆனால் இவருடைய பகவத் தியானத்தில் மட்டும் கொஞ்சமும் குறை ஏற்பட்டு விடலை. அதை மட்டும் அவர் ரொம்பவும் உஷாராக காப்பாற்றுகிறார் தன்னுடைய தியானத்தை. அப்போது ஒரு வருடம் என்ன ஆயிட்டுன்னா, ஆஷாட ஏகாதசி என்று ஒன்று வரும். அது என்னன்னா, பண்டரிபுரம் யாத்திரிகர்கள் அதை ரொம்பவும் விமரிசையாக கொண்டாடுவார்கள். ஏன்னா பாண்டுரங்க விட்டலனுடைய அவங்கங்களை பாடிக்கொண்டு பஜனை செய்து கொண்டு யாத்திரிகர்கள் கூட்டம் பண்டரிபுரத்தை நோக்கி செல்லும். அப்போது இவருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், அதை கிளம்பி போய் பார்க்கறதுல பகவான் தரிசனத்தை காண ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இவரும் கிளம்புறாரு. ஆனால் சந்திரபாகா நதியில் என்றைக்கும் காணாதபடி அல்லவா வெள்ளமாக இருக்கிறது. ரெண்டு கரையும் தொட்டுக்கொண்டு ஓடினார் போன்ற ஒரு வெள்ளம், ரொம்பவும் தண்ணீர். எப்படி போக முடியும்? எந்த ஓடக்காரன் வலிந்து படகை அவன் செலுத்துவான்? இது ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டதான். இவரா நினச்சி பார்க்குறாரு சாந்தோபா, பாண்டுரங்க விட்டலா, உன்னுடைய முக தரிசனம் எனக்கு இன்னைக்கு கிட்டாதா, உன்னுடைய பாத தரிசனம் எனக்கு கிடைக்காதா, நான் இப்படியே போயிடணுமா இன்னைக்கு, கொஞ்சம் மனசு வைக்கக்கூடாதா, நான் உன்னை வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு ரொம்ப மனசு உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். யாத்திரிகர்கள் கூட்டமும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான், எப்போ இந்த தண்ணீர் வடியும், எப்போ போய் நாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஆஷாட ஏகாதசி என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி அன்று ரொம்பவும் சிறப்பு அவரை தரிசனம் செய்வது. அதனால் இவர் காத்துக்கிட்டு இருக்காராம். மழையோ நிற்கவில்லை. அப்போது பகவானுடைய உள்ளம் இறங்கி விட்டதல்லவா. ஏன்னா பக்தன் அப்படி கெஞ்சி கதறும்போது எந்த பகவானுக்கு தான் அப்படி கொஞ்சம் இரக்கம் வராது. அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு நாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தார் அல்லவா, 10 விதமான அவதாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கூர்ம அவதாரம் எடுக்கிறார். எடுத்து என்ன பண்ணுறாரு, ரெண்டு கரையும் இப்போ தொட்டுக்கொண்டு ஓடினார் போன்ற வெள்ளம் அல்லவா. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணீரில் நீந்தி பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறாராம். வழிகாட்டி முடித்தவிட தான் தெரிகிறதாம் அந்த கூர்ம அவதாரம் யார் என்று. ஏன்னா அது பாண்டுரங்க விட்டலன். பக்தனுக்காக பகவான் செய்த அற்புதமான இந்த அதிசயத்தை நாம் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் எத்தனையோ வேலைகளை செய்திருக்கிறார் தம்முடைய பக்தர்களுக்காக. அவர் என்ன வேலை செய்யலை, செருப்பு தைப்பது முதல் அத்தனை வேலைகளையும் சமையல்காரனாக இருந்து கொண்டும் அவர் வேலை செய்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, கூர்மாவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாரு, தண்ணி விலகி வழி விடுகிறதாம் இவர்களுக்காக, பக்தர்களுக்காக. ஏன்னா பகவானை பார்க்கணும்னு பக்தர்கள் மட்டும் கிடையாது, பக்தனை பார்க்க வேண்டும் என்று பகவானும் அல்லவா ஆசைப்படுகிறான். பகவான் என்ன பண்ணுறாரு, ரெண்டு கையையும் இடுப்பில் ஊன்றிக்கிட்டு என்னுடைய பக்தன் வந்து விட்டானா என்று தானே பார்த்து கொண்டிருக்கிறான் பண்டரிபுரத்தில். அப்போது காணவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் துடிக்காதா, அவன் வந்து உதவ மாட்டானா? அதுதானே நடந்தது சாந்தோபாவுடைய சரிதத்திலையும்.
அவர் என்ன பண்ணார், ரொம்பவும் ஆனந்தமாக போய்விட்டது. ஏன்னா நாம மட்டும் இப்போ தரிசனம் காணவில்லை, நம்மோடு சேர்ந்து கொண்டு பல யாத்ரீகர்கள் கூட்டமும் அல்லவா கூடவே வருகிறது. எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆரவாரம், கொண்டாட்டம். எல்லாரும் பாண்டுரங்க விட்டலா உன்னுடைய லீலையே லீலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவும் கரகோஷத்தோடு அந்த சந்திரபாகா நதியை தாண்டி பண்டரிபுரத்திற்கு சென்று பாண்டுரங்க விட்டலரை தரிசனம் செய்தார்களாம். எவ்வளவு அற்புதம் இது! இதை கேட்கவே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு புண்ணியம் இந்த கதையை நாம படிப்பதற்கும் கேட்பதற்கும். சாந்தோபா இப்படி பலமுறை பண்டரிபுர யாத்திரை சென்று பகவன் தியானத்தில் ஈடுபட்டு முக்தி அடைந்தார் என்பது வரலாறு. நாமும் நம்முடைய பக்தியை செலுத்துவோமே, பாண்டுரங்க விட்டலனுடைய பாதங்களிலே செலுத்தி நம்முடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஏன்னா பக்தனுடைய கதையை சொன்னால் பாண்டுரங்க விட்டலனுக்கும் சந்தோஷம்தானே. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான சரிதத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.